அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இந்த மாதத்திற்கான உரிமைத்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் பெண்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி வீடியோல பார்க்கிறோம். வீடியோவே கிடைச்சிருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை என்ற திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் மே மாதம் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் இதே தொகையை வழங்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் மக்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் கடந்த மே மாதத்திற்கான உரிமை தொகையை மாதத்தின் 15ஆம் தேதியன்று வங்கி கணக்கில் வரவு வைத்தது. தாவேக அரசு ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க இருப்பதாக உறுதி அளித்திருந்தது. அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் புதிய மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் முதியோர் உதவித்தொகை என்ற திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இதனால் இதுவரை ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்கப்படும். அதே போல 60 வயதிற்கு உட்பட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இதை செயல்படுத்தும் விதமாகத்தான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை ஆகும். அடுத்த மாதம் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு ரூபாய் 3000 ரூபாயும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த மாதம் வழக்கம் போல ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கும் பெண்ணாக இருக்க வேண்டும். 21 வயது அதற்கு மேற்பட்ட வயது உடையவராக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 3600 யூனிட்டுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். யார் விண்ணப்பிக்க முடியாது? அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், வருமான வரி செலுத்துவோர், 4 சக்கர வாகன உரிமையாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தவிர்த்து பிற அரசியல் பதவிகளில் இருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. தேவையான ஆவணங்கள்: ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், முகவரி சான்றிற்காக மின் கட்டண ரசீது, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவை தேவைப்படும். எப்படி விண்ணப்பிப்பது? நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான kmut.tn.gov.in அல்லது kmut.tnega.org என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் விரிவாக்கம் செய்யும் என்று கூறப்படுகிறது. எனவே 21 வயது பூர்த்தி செய்யும் பெண்கள் உடனடியாக விண்ணப்பித்து மகளிர் உரிமை தொகை பெறலாம். ஆகையால் இந்த மாதம் வழக்கம் போல ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.